பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய கிருபையினால் இந்த வாரம் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், உன்னத பாடல்களில் இருந்து சில செய்திகளை நாம் அறிந்து கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்கிறார். உன்னத பாடலை குறித்த ஒரு புரிதலை நம்ம நேற்று பார்த்தோம். அதில் ஒரு இன்னொரு சின்ன விளக்கம் சொல்கிறேன். அதாவது பைபிள் குழப்பம் இல்லாதது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஆதாரம் சொல்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அத்தனை நபர்களும் புதிய ஏற்பாட்டில் இருப்பாங்க. எங்கே இருப்பாங்க தெரியுமா? நீங்கள் இது எடுங்க, விசுவாச பட்டியலை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்துடுவாங்க. அதாவது தள்ளுபடி ஆகமத்தை ஏன் இதில் சேர்க்கலை அப்படின்னா அவங்களாம் அந்த விசுவாச பட்டியலில் வரல, அதனால் சேர்க்கல. அதனால் பைபிள் தெளிவானதுங்க. சில பேருக்கு குழப்பவாதிகளுக்கு குழப்பமாக இருக்கும், குழப்பம் இல்லாதவர்களுக்கு தெளிவாக இருக்கும். அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிடுங்க. ஏன்னா உன்னத பாடலை குறித்து சில பேர் தவறாக புரிந்து கொள்கிறாங்க. அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்றைக்கி நம்ம இதை தியானிக்கிறோம். சரியா? ஏன் முதல் காரியம் இப்போ நேசர் பேசுகிற மாதிரி இருக்கும். இப்போ முதல் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக, உமது நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கிலும் இன்பமானது அப்படின்னு போட்டிருக்கு. உன்னத பாட்டு 1ஆவது அதிகாரம் 2ஆம் வசனம். சரிங்களா? இந்த ஒரு வசனத்தை மட்டும் இப்போ சொல்கிறேன். இதனுடைய அர்த்தம் என்ன, இதை நம்ம எப்படி எடுத்துக்கிடணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது மணவாட்டி பேசின வார்த்தை. இப்போ யார் பேசுகிறா? ஒரு பெண் பேசின வார்த்தை தான் இந்த வார்த்தை. மறுபடியும் சொல்கிறேன். அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக, உமது நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன, இதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளணும்? ஆண்டவருடைய நேசம், ஆண்டவருடைய நேசத்துக்கு ஈடு இணை இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் திராட்சை ரசத்தை பார்க்கிலும் இன்பமானது அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி மனுஷங்க இன்றைக்கி கூட எடுத்துக்கிடுங்க, எல்லோரும் தங்களுடைய கவலையை மறக்கிறதுக்காக குடிக்கிறோம் அப்படிங்கிறாங்க, இல்லைன்னா ஒரு சந்தோஷத்துக்காக குடிக்கணும் அப்படிங்கிறாங்க, போதையில் மிதந்திருக்கணும்னு சொல்கிறாங்க. திராட்சை ரசம், திராட்சை ரசத்தில் 2 வகை இருக்குது. போதை இல்லாதது இருக்குது, போதை உள்ளதும் இருக்குது. ஆனால் அநேகர் திராட்சை ரசத்தை, அது இங்கிலீஷில் ஒயின் தான் போட்டிருக்கோம், அதுக்குள்ளே போனால் வேறு பக்கம் போயிடும், அங்கே போல். இப்போ என்னென்னா, இந்த உலகத்தில் எனக்கு போதையை கொடுக்கக்கூடிய, ஏன்னா திராட்சை ரசம் மனுஷனுடைய இருதயத்தை களிப்பாக்குன்னு பைபிளில் போட்டிருக்கு. இந்த உலகத்தில் என்னுடைய இருதயத்தை களிப்பாக்குகிற, இல்லைன்னா இந்த உலகத்தில் மற்ற மனிதர்கள் நாடி தேடுகிற எல்லாவற்றை காட்டிலும் உம்முடைய நேசம் பெரியது. ஆண்டவருடைய அன்புக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. ஏன்னா நேசம், அன்பு, பாசம் எல்லாம் ஒரே கேட்டகரியில் தான் வரும். இன்னும் சொல்லப்போனால், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. ஆண்டவருடைய நேசங்கிறது இந்த உலகத்தில் மற்றவர்கள் நம்மீது வைக்கிற நேசத்தை விட, இல்லைன்னா மற்ற காரியங்கள் எனக்கு கொடுக்குற சந்தோஷத்தை விட, உலக பிரகாரமாக நான் அனுபவிக்கிற சில காரியங்களில் சின்ன சின்ன சந்தோஷங்கள் இருக்கும், அந்த சந்தோஷத்தை விட ஆண்டவருடைய நேசம் எனக்கு அதிக சந்தோஷத்தை கொடுக்கும். அது ஆண்டவரை நேசித்தா தான் தெரியும். சரியா? ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார், ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். அதனால தான் போட்டிருக்கு, உம்முடைய நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கிலும் இன்பமானது அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்து முன்னால் ஒரு வார்த்தை இருந்துச்சு, முத்தம் அப்படின்ட்டு இருந்துச்சு. அது என்ன முத்தம்? பரிசுத்த முத்தம். அதாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தகப்பன் பிள்ளைக்கு கொடுக்குற ஒரு முத்தம். சரிங்களா? என்ன சொல்கிறது, இன்னொன்று சொல்லப்போனால், இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்தில், இல்லைன்னா யூத கலாச்சாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இயேசுவே சொல்லுவார், நான் உன் வீட்டுக்கு வந்தேன், நீ என் கால கழுவுறதுக்கு தண்ணி கொடுக்கல, என் தலையில் நீ எண்ணெய் வைக்கலை, எனக்கு நீ முத்தம் கொடுலை. இப்போ நீங்கள் பாருங்கள், மரியாள் இயேசுவின் பாதத்தில் உட்காந்து என்ன பண்ணுவாங்கன்னா முத்தம் செய்வாங்கன்னு போட்டிருக்கோம். பவுல் எழுதுவார், ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள் அப்படின்னு எழுதுவார். இப்போ நம்ம நாட்டை விட்டுட்டு நீங்கள் வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா சில பேர் நினச்சிவாங்க, கட்டி அணைச்சி ஒரு அன்பான ஒரு முத்தம் கொடுப்பாங்க. அந்த முத்தம் நீங்கள் முத்தம்னு வேறு மாதிரி தப்பான முத்தமாக என்ன செய்யக்கூடாது, அன்பின் வெளிப்பாடு தான் முத்தம். இதை நீங்கள் அப்படி தான் எடுத்துக்கொள்ளணும். அப்போ ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், ஆண்டவருடைய நேசத்துக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. இதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். நாளைக்கு இன்னொன்று பார்ப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். காட் பிளஸ் யூ.